வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மேட்டூர் அணையின் 52வது மைல்கல்லில் அமைந்துள்ளது ஜேடர்பாளையம் படுக்கை அணை. இப்படுக்கை அணை நாமக்கல் மாவட்டத்தின் தென்மேற்கே பரமத்தி வேலூர் வட்டம் ஜேடர்பாளையம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 52 மைல் தொலைவு ஓடிவரும் காவிரியானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 426 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஜேடர்பாளையத்தில் நிறுத்தப்பட்டும் உபரி நீர் வழிந்தோடியும் இவ்வணையிலிருந்து வலது இடது கரைகளுக்கு நீர்ப்பாசனம் கிடைத்திடவும் வழிவகை செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஜேடர்பாளையத்தில் இப்படுக்கை அணை 1947ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1949ஆம் ஆண்டு, அதாவது ஈராண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரில் இருந்து மேலையூர் வரை ஜேடர்பாளையம் காவிரி படுக்கை அணை நீர் ஒழுங்குகள் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்டம் சரபங்கா நதி உதவி செயற் பொறியாளர் எம் சண்முகம் அவர்கள். மேட்டூர் அணையின் 52வது மைல் கல்லில் அமைந்துள்ளது ஜேடர்பாளையம் படுகை அணை. இப்படுகை அணை நாமக்கல் மாவட்டத்தின் தென்மேற்கே பரமத்தி வேலூர் வட்டம் ஜேடர்பாளையம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 52 மைல் தொலைவு ஓடி வரும் காவிரியானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 426 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஜேடர்பாளையம் படுகை அணையில் நிறுத்தப்பட்டும் உபரி நீர் வழிந்தோடியும் அவ்வணையிலிருந்து இடது வலது கரைகளுக்கு நீர்ப்பாசனம் கிடைத்திடவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் காவிரி ஆற்றின் கரையோரமாக உள்ள ஜேடர்பாளையத்தில் இப்படுகை அணை 1947ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1949ஆம் ஆண்டு, அதாவது ஈராண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது. இனி இப்படுகை அணையின் முக்கியத்துவத்தை காண்போம். நாம இப்ப இருக்கிற இடம் ஜேடர்பாளையம் அணைக்கட்டு. இது மேட்டூர் டேம்ல இருந்து 59 மைல், அதாவது 80 கிலோமீட்டர்ல கட்டப்பட்டு இருக்கிறது. இது 1947 ஆரம்பித்து 49 முடிக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு முன்னாடியே இந்த அணைக்கட்டு ஸ்டார்ட் பண்ணி வேலை முடிஞ்சிருக்கு. இதில் இந்த அணைக்கட்டுக்கு வலதுபுறத்தில் புகழூர் சேனலும் இடதுபுறத்தில் ராஜா சேனலும் அமைஞ்சிருக்கு. வாய்க்கால் பாசனத்துக்கு உட்பட்ட பகுதியில் பெரும்பாலும் தற்போது பணப்பயிர் தான் இப்போ பயிரிடப்பட்டு வருகிறது. கரும்பு, மஞ்சள், வெற்றிலை, வாழை இதுதான் பிரதான பயிர். நெல் ஒரு சுமாரான குறுகிய பரப்பளவில் தான் நெல் பயிரிடுறாங்க. பெருமளவு இந்த வாய்க்காலில் 214 நேரடி மதகுகளும் 30 லிப்ட் இரிகேஷன், அதாவது லிப்ட் இரிகேஷன் பம்ப் செட் மூலம் பாசனம் மேடான பகுதிகளுக்கு பாசனம் செய்வதும் நடைபெற்று வருகிறது. இது மொத்தமும் சேர்த்து தான் 10,414 ஏக்கர்.
ஜேடர் பாளையம் படுகை அணை 1949 முதல் 1950 வரையிலும் வருவாய் துறையினரால் பராமரிக்கப்பட்டு பின்னர் 1950இல் மத்தியிலிருந்து இன்று வரை பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறை சிறப்பாக பராமரித்து வருகிறது. ஜேடர் பாளையம் படுகை அணையின் கட்டுமான அமைப்பு ஒரு பிறை போன்ற வடிவம் கொண்டதாகும். காவிரியின் இடது கரை கடல் மட்டத்திலிருந்து 426 அடியும் மத்திய பகுதியில் 424 அடியாகவும் காவிரியின் வலது கரையில் இவ்வணை 425 அடியாகவும் உள்ளது. இந்த தரைப்பாலத்தின் நீளம் 496 மீட்டர் ஆகும். இதனுடைய மேல் மட்டம், அதாவது அணையினுடைய மேல் மட்டம் 3 மட்டங்களாக உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 424 அடி, 425 அடி, 426 அடி என்ற 3 மட்ட அளவுகளில் இந்த இந்த பெட் டேம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பெட் டேம் இதன் மூலம் குறைந்த அளவு தண்ணீர் வரும்போது ஆற்றினுடைய நடுப்பகுதியில் செல்லக்கூடிய வகையிலே ஆற்றின் இந்த பெட் டேமினுடைய மட்டம் நடுப்பகுதியில் 424 அடி என்ற அளவில் உள்ளதால் குறைந்த அளவு தண்ணீர் வரும்போது ஆற்றினுடைய நடுப்பகுதியில் செல்ல ஏதுவாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அணையிலிருந்து ராஜா, பொய்யேரி, குமாரபாளையம், மோகனூர் ஆகிய வாய்க்கால்கள் வேளாண்மைக்காக அறிவியல் முறையில் ஏற்படுத்தப்பட்ட வாய்க்கால்களாகும். காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.